வணக்கம். லைவ் சென்னை.com வீவர்ஸ். கோவை, திருச்சி, கரூர் ஆகிய 3 மாவட்டங்களின் வழியாக முக்கோண வடிவில் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பசுமை வழிச்சாலை உருவாகி கொண்டிருக்கிறது. எப்போ வரும், எப்படி வரும் என பல காலமாக காத்து கொண்டிருந்த கோவை, திருச்சி பயணிகளுக்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI ஒரு அதிரடி திட்டத்தை அறிவித்திருக்கிறது. கோவை, திருச்சி, கரூர் என இந்த முக்கோண பயணத்தை இனி ஒரு ஜாலி ரைடராக மாற்றப் போகிறது அந்த 230 கிலோமீட்டர் நீளமான புதிய பசுமை வழிச்சாலை. தற்போதுள்ள கோவை, திருச்சி நெடுஞ்சாலையில் பயணிப்பவர்களுக்கு தான் தெரியும் வாகன நெரிசலும் சிக்கல்களும் அவை படுத்தும் பாடும். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் கரூர் வழியாக கோவையையும் திருச்சியையும் இணைக்கும் பிரம்மாண்ட பசுமை வழிச்சாலை திட்டத்தை NHAI கையில் எடுத்துள்ளது. இந்த திட்டத்திற்கான முதல்கட்ட வேலையாக விரிவான திட்ட அறிக்கை DPR தயாரிப்பதற்காக கன்சல்டன்ட்களை நியமிக்க தற்பொழுது டெண்டர் கோரப்பட்டுள்ளது. சுமார் 230 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமையவிருக்கும் இந்த புதிய சாலை ஏற்கனவே இருக்கும் சாலைகளை பயன்படுத்தாமல் முற்றிலும் புதிய வழித்தடத்தில் அமையப்போவதுதான் இதன் சிறப்பம்சமே. இந்த 230 கிலோமீட்டர் பசுமை வழிச்சாலையானது கோயம்புத்தூர், கரூர் மற்றும் திருச்சி ஆகிய 3 முக்கிய தொழில் நகரங்களை இணைக்கும் ஒரு மெகா காரிடராக அமைய உள்ளது. கோயம்புத்தூரின் கிழக்கு பகுதிகளில் தொடங்கி சூலூர் வழியாக பயணித்து பல்லடம் மற்றும் வெள்ளக்கோவில் பகுதிகளை தொட்டு செல்லும் வகையில் இதன் வரைபடம் திட்டமிடப்படலாம். அங்கிருந்து கரூரின் ஜவுளி மையங்களை இணைத்து குளித்தலை வழியாக திருச்சியின் மேற்கு நுழைவாயிலை வந்தடையும் வகையில் இந்த வழித்தடம் அமைய வாய்ப்புள்ளது. முக்கியமாக ஏற்கனவே உள்ள நெரிசல் மிகுந்த பழைய தேசிய நெடுஞ்சாலையை NH81 தொடாமல் விளைநிலங்கள் மற்றும் மனித நடமாட்டம் குறைவான பசுமை பகுதிகள் வழியாக புதிய சாலைகள் அமைக்கப்படுவதால் இந்த 3 மாவட்டங்களின் புறநகர் பகுதிகளும் மிகப்பெரிய உள்கட்டமைப்பு வளர்ச்சி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முக்கோண வழி சாலை பயன்பாட்டிற்கு வந்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று பார்த்தால், முதலாவது பயண நேரம் குறையும். ஊருக்குள் நுழையாமல் பைபாஸ் வழியாகவே பறக்கலாம் என்பதால் கோவை, திருச்சி இடையிலான பயண நேரம் பாதியாக குறைய வாய்ப்புள்ளது. இரண்டாவது தொழில் வளர்ச்சி. கரூரின் ஜவுளி தொழில், திருச்சியின் இன்ஜினியரிங் நிறுவனங்கள் மற்றும் கோவையின் சிறு குறு தொழில்களை இணைக்கும் ஒரு எகானமி காரிடராக இது மாறும். மூன்றாவது விபத்து தவிர்ப்பு. தற்போதைய குறுகலான மற்றும் நெரிசல் மிகுந்த சாலைகளுக்கு மாற்றாக சர்வதேச தரத்திலான 4 வழி சாலையாக இந்த முக்கோண வழி சாலை அமையும். ஆகவே இந்த சாலை வந்தால் திருச்சி மலைக்கோட்டையிலிருந்து கோவை மருதமலைக்கு இனி ஷார்ட்கட் ரெடியாக போகிறது என்பதுதான் மக்கள் நம்பும் நிஜம்.